அதே ஊர் தான். அதே ஊர் தான். அதே காராம்பேடை காரம் போடையா. ஆமா. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அடே பப்புளு பப்புளு கொஞ்சம் இங்க வாடா. மல்லிகையில் தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் திரியெடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. கலாநிதி மகன் அகிலன் அஸ்வின் சார்பாக 501. ஐயப்பன் மகன் அதிரன் ஆரத்யா குமாரவட்டியை சேர்ந்த உறவுகள் 501. தமராக்கி கண்ணன் கை சின்னம் 51. தேவர் பாட்டு பாடியதற்காக சொட்டமுரி கருப்பசாமி ஆறுமுனியம் தம்பிக்காக 201. அதனைத் தொடர்ந்து ஆறுமுக தேவர் திண்டுக்கல் ஆத்தூர் வட்டம் 101. தமராக்கி வடக்கு ஏகே முத்துராமலிங்கம் ஆறுமுகம் நிலக்கிளார் சார்பாக 201. மண்டவள்ளம் 3 கிலோ அரிசி 8 கிலோ. என்னடா இது சடங்கு வீட்டுக்கு செஞ்ச மாதிரி. ஏப்பா அவங்க வீட்டுக்காரம்மாவா இல்லை பொண்டாட்டி உரிச்ச மாதிரி 2 பேரும் நடந்துக்கிறீங்களே. நீங்கள் எந்த ஊர்? மல்லாக்க படுக்க போட்டு நீ துண்டு விசிறினா நீ எப்படி ஒரு மலமட்ட பயலா இருப்ப? நல்லா பெரிய மனுஷன், நக்குன்னு பெரிய மனுஷன். நீ நல்லா ஏற்றி வெதரில் சாஞ்சி படுப்பா. மலைச்சாமி திருகம்பட்டி. நீ ஆரம்பத்திலிருந்து திருகலத்தார தெரிஞ்ச. மலைச்சாமி திருகம்பட்டி சார்பாக ரூபாய் 101. சரியா படிக்க சொல்லு. அப்போ நான் முதல்ல இருந்து பள்ளிக்கூடம் தான் போயிட்டு வரணும். அப்போ நீங்கள் பேசாமல் இருங்க. அப்போ நடிக்கிற நடிகரை ரசித்து பார்க்கவர் தான் உண்மையிலே தமிழ் உறவுகள். நீ அதை பாடு இதை பாடுனா ஒரே ஒரு விஷயம் என்ன முடிவு பண்ணிட்டேன். 2027 நான் உள்ள போகாமல் கட்டில் போட்டு நான் படுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வான்னா நான் ஒரு நடிகன் வரானாமா. வள்ளி திரும்ப நாடகத்தில் வள்ளி வரணும். அதுக்கப்புறம் நந்தவனம் பொம்பளை வேஷம் போட்டு வருவாங்க.
அதுக்கப்புறம் நாரதர் வந்ததுக்கு அப்புறம் தான் நகைச்சுவை கதாபாத்திரத்துக்கு நான் வருவேன். அதை போட்டுக்கிட்டு நீ வான்னா இங்கே பாட்டா பாடுறாங்கன்னா அடுத்த வருஷம் வேணா டவுசர் ஓட்டு ஆட சொல்லுவோமா? நொப்பம் கண்ட்ரோல். பொம்பளையாள்லாம் பூக்குள் இறங்கி போயிடுச்சாத்தா? இல்லை பொம்பளையாள்லாம் காணா பாதி பேர் சாணியோட போயிடுச்சலா? உடனே சிரிப்பியிலே சாணி தெளிக்க போயிடுச்சலான்னு. நல்லா இருந்துச்சடா, கடலா இருந்துச்சடா. எந்த பையன் கண்ணு பட்டுச்சோ? இப்போ பூரா பாரு சாவியா போன நாத்தாங்கல் நட்டது மாதிரி கிடக்கு. என் தம்பியெல்லாம் வந்தாங்க, 1000 பைக் இருக்கான். இந்த ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ எந்த ஊருப்பா? பூச்சி பேரனாடா? இல்லை தனியாக நிற்கிறியாடா? வண்டியில் விட்டு போயிட்டாங்களா? என்னடா விட்டு போயிட்டாங்களா? நம்ம காரில் படுப்பா, உன்னை அறந்தாங்க கடற்கரையில் இறக்கி விட்டு சோழியை முடிச்சு போடும். வந்தார் ஒரு சாமியார். இவங்களும் இருள் கட்டு போயிட்டாங்களே. நான் சந்திக்காத சாமியாரா கிடையாது. எப்பா நீ வாயில் வச்சு துண்டாமுக்கிறது எனக்கு சரியில்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் காசு வாங்கிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் பாடியை க்ளோஸ் பண்ணிக்க. நீ வாயிலையும் மூக்கிலையும் வச்சு துண்டாமுக்கிற, எதில் போய் முடிய போதோ? அப்போ ஊர் பெரியவ எங்க அம்பலாராப்பு இதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணே. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா என்னன்னே பண்ண சொல்றிய? இல்ல நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், அவர்களை சொல்ல வேணாம். அங்கிட்டு தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். தூக்கிட்டு போய் அங்கே விட்டுருங்க. இப்போ கிடமாட்டல தேவா சந்திக்காத நாரதரே கிடையாது. முறையாக நடந்து கொண்ட வள்ளி திருமணம். இந்த வள்ளி திருமண நாடகத்திலே வள்ளிகளுக்கு தர்க்கத்தை உண்டு செஞ்சது யாருன்னா, முத நாடக வரலாற்றிலே வள்ளிக்கும் நாரதருக்கும் தர்க்கத்தை ஏற்படுத்தினது யாருன்னா வருச்சூர் பழனியப்பன் தாத்தா. நான் பேசுறேன். பழனியப்பன் வரைக்கும் வந்துட்டியா? பழனியப்பனை சந்திச்சேன். இல்ல 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 ஊட பேசும்போது எங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகும், மூட் அவுட் ஆயிரும். இன்னுமேதான் நாடகமே இருக்கு. இவ்வளவு நேரம் ஒத்தியதையும் பார்த்தேன். ஐயா அவர் தூக்கிட்டு போங்க, இந்த ஊர்ல வேணா ஜேஜிபியை கொண்டு வந்து அங்கிட்டு ஏறி தூக்கிடு. அது எதுக்கு? யாராவது நமக்கு என்ன பரவாயில்ல. இந்த ஆளை தூக்க 77 பேர் அப்படியே இலக்கட்டில் கட்டி அப்படியே மாட்டுத்தாவணி கொண்டு வாங்க. இப்போ இந்த கொடுமையா இதுக்கெல்லாம் எப்படி பொண்ணு வருஷங்கள்லாம் வீட்டில் கஞ்சி ஊத்துறிய? இப்படி ஆளுகள்லாம் வெள்ளி ஜவா உலக்கையில் குங்குமத்தை வச்சு வெதரில் அடிச்சிரு. என்ன சந்தனம் குங்குமம் திப்பிலி முடுக்கான காங்கடால் காங்கலார் சேர்க்கணும் கிடக்குவா. வந்தார் ஒரு சாமியார். அடுத்து பச்சை துண்டை தூக்க வேண்டி இருக்கான். இரு சித்தப்பு பாடத்தை கவனி. இது யாருப்பா? வந்ததுலேருந்தே டவுசருக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு தெரிய என்ன குருட்டு கொக்கு தலை குருணமந்த திண்டது மாதிரி நீர் இருக்கிறத காணாம. என்னடா கொடுமை இது? நாடகமா வேற என்னமா? கொஞ்ச நேரம் தாண்டா உள்ள உட்காந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்பண்டிஸ். அடுத்த வருஷம் எங்கனையும் கட்டில் போட்டு படுத்துக்கிருவேன். காத்தாடி வச்சுக்கிட்டு கட்டில் போட்டு ஏதாவது ஆளுக்கு சத்தம் போடும்போது முழிச்சுக்கிட்டு மைக்கு பேசிக்கிருவேன். வந்த நாரதரு பகலானா காலேஜில் ப்ரொஃபஸர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மதுரை ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்த ஏர்போர்ட் நிலங்கள் பூராம் பரவம்பட்டி கிராமத்தை சேர்ந்தது. அந்த நிலத்தை இவனுடைய 3 ஏக்கரை இழந்து இப்போ ரோட்டு ஓரம் இளநீ கடையில் படுத்து கிடக்கு. இவனை நான் காமெடிக்கு பேசிவிட்டே மடு விடுன்னு. இப்போ அவன் காலேஜில் பாடம் நடத்த முடியலையா? ஸ்டூடெண்ட் பூரா சார் உங்கள் மடு சூப்பர் சார்ன்றா. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் உண்ணியை திருவி விட்டு ஓடி இருக்கான். என்னன்னு கேட்டதுக்கு மை செட்டில் வாலி மேத்திரேன் இருக்கேன். கின்னாங்க சந்திக்கிறேன். நாரதர் என்றால் எல்லா விஷயம் தெரியணும். அதுலேயும் இவர் படித்தவர். நான் யார்கிட்டுமே கேள்வி வைக்க மாட்டேன். எங்கள் வாத்தியார் மணித்தேவர் சொல்லியிருக்காரு, கற்ற கலையை மட்டும் கோமாளித்தனத்தை விட்டு மாறாதடா. தெரிஞ்சே வருவாங்க, தெரியாத ஆளும் வருவேன் நாடகத்தில். யாரையும் மேடையில் அசிங்கப்படுத்தேன்னு எங்கள் வாத்தியார் சொன்னார். ஆனால் இன்னைக்கு காராம்போடையில் அதை மீற வேண்டிய சூழ்நிலை வருது.
என்னன்னா 50 பேர் தூங்கும் போதே நீ 77 பாட்டு பாடுறியே, கொஞ்சம் முழிச்சிருந்த ஊர்ல நீ வருவியா? உன்னை ரசிக்கலைன்னா இங்க உனக்கு என்னையா வேலை? நீ பாட்டுக்கு வந்துருந்த நடிகை. ஆனா உன் மேல மண்ணெண்ணை கொண்டு எரிஞ்சாலும் எரிஞ்சுக்கிட்டே பாடுவோலையே. உன்னை இலங்கை கடற்கரையில் பாட விட போறேன். அலையை பார்த்துக்கிட்டே 500 பாட்டு பாடி அங்கனே நண்டை பிடிச்சி சூம்பிட்டு தெரி. உனக்கு என்ன தெரியும்? விஷயம் தெரிந்தாளுக்கு அதிக நேரம் நிற்க மாட்டேன். ஆனா உன்னை இன்னைக்கு அசிங்கப்படுத்திடுவேன். இங்க இருக்கின்ற மாரியம்மை பெண் தெய்வங்களுக்கு பல பேர் உண்டு. இந்த மாரியம்மை யார்? மந்தையம்மா யார்? விநாயகருக்கு தும்பிக்கையில் உள்ள அந்த கொம்பை உடைத்தவன் யார்? அஜித்குமார் சொல்லுவாரா? யார் இது? சொல்லலைன்னா நீ முட்டி ஓடுறியா? அவரை பிடிச்சி கட்டுறா மரத்தில் இருனே. கேள்வி தெரியாம தானே முடிச்சுக்கிட்டு இருக்கு ஆந்த முண்டை. 2 கேள்வி தான். நான் பயப்படவே மாட்டேன். இன்னைக்கு வந்து நாரதரா நானா? மாரியம்மனுக்கு ஏன் மாரியம்மே, மந்தையம்மனுக்கு ஏன் மந்தையம்மே? விநாயகருடைய பல்லு தந்தத்தை உடைத்தது யார்? தெரிஞ்சா பதில் சொல்லு. இல்லைன்னா நேரம் போனேன்னா சிவகங்கை அந்த பெண்டில் காந்தி சிலைக்கிட்ட அப்பம் போடுவேன் அங்குச்சாமி, வாங்கி சாப்பிட்டுட்டு என் கணக்கில் எழுதி வை. வாங்க சாமி. போய் வேர்த்து வத்தீங்களா? வேர்வை நல்லாரை காண்பது நன்று. நான் செகில் தெரிக்க அரைஞ்சூரியா அப்புறம் இருக்கிற கடுப்புல இல்லைங்க. என்னங்க சொன்னேன்? நான் என்ன கேட்டேன்னா அதை தொட்டு பேசு. நல்லாரா காம்போது நன்று, மானாமரில் 300 ரூபா நண்டு, விலை மீன். உன்னை பேச சொல்ல அருவாமன பத்திரம் சவுசவுக்கா வெட்ட விட்டுருவேன் உன்னைய. என்னையா பேசணும்? இல்ல என்ன பேசணும்? இந்தி பேசு, இல்லைன்னா இது பேசு. ரைம்ஸ் சொல்றியா? உக்கி ஓடுறியா? 3 உக்கி. இல்லங்க, உங்களுக்கு இந்த இடத்துல நான் என்ன பேசணும்னு கேட்கிறேன். என்ன தெரியும்? உங்களுக்கு என்னங்க தெரியும்? அந்த அளவுக்கு வந்துட்டியா? அப்போ நீ சொல்லிய முடிச்சிடுறேன். சிலிண்டரு சமீபத்தில் தட்டுப்பாடானது காரணம். ஓ மை காட், நல்ல டைலாக் தான். பொம்பளையாளுக்கெல்லாம் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிலிண்டர் கிடைக்கலதா பொதுதுலேயே நான் வர்றேன். சிலிண்டர் கிடைக்காத காரணம் அதிகாரிகளா, சிலிண்டர் கம்பெனி ஓனரா? கை தட்டலாம். சமையல் எரிவாயு கிடைக்காமல் இருக்க காரணம் வேலையை பாருங்க. அதிகாரிகளா, சிலிண்டர் கம்பெனி ஓனரா? காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்டல்ல காரணம் என்ன? நோத்தா விட்டு காராச்சவ என்ன? அதைத்தானியா சொல்லுவேன். படக்குன்னு கேட். இந்த ஊருக்கு இப்படி போலாம்னா காராம்புடைக்கு இப்படி போகலாம், போகக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சு. நான் கேட்டுட்டேன். அதை பதில் மட்டும் சொல்லு. காரணம் என்னவென்றால், எங்கே தொட்டது என்றால் சிலிண்டர் கேஸ் எங்கே நெருப்பு. இதெல்லாம் தேவையில்லாதது. அஜித், அஜித் சொல்லுகிறேன் ஐயா. சொல்லுங்கய்யா. ஈரானில் நடந்த போரின் காரணமாக ஈரான் போர் போட்டேன், பாகிஸ்தானில் போய் குல்பி வச்சு வித்தாங்க. அதை கேட்கல. சிலிண்டர் வராது காரணம் அதிகாரிகளா, சிலிண்டர் கம்பி ஓனர்களா? போர் நடந்துச்சுன்னா எங்களை எல்லாத்துக்கும் தெரியும். போர் நடப்பதற்கு காரணமே அதிகாரிகள் தானையா. எங்க போர் நடக்க காரணம் யாரு? அதிகாரிகள்னாலதே அந்த பிரச்சனையாகப்பட்டதே வந்தது. அப்படி வந்தது காரணத்தினாலதே என்னாச்சு? பயப்படாத. பயம்ன்றது கிடையாதுங்க. உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னு கேளு. இன்னைக்கு எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த டே. என்னய்யா? எங்க அப்பத்தா பட்டுக்கலை வயசுக்கு வந்தது 2:50. 3 வத்தாச்சு. அதனால உன்னை விடுறேன். தீட்டு 30 நாளைக்கு நான் யார்கிட்டையுமே பேச. அதனால இடைய விடுறேன். இப்ப என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? எல்லா பத்தியும் என்ன கிறுக்கு போய் நினைக்கிறியா? சிலிண்டரு தட்டுப்பாடான காரணம் அதிகாரிகளா, கேஸ் கம்பெனி ஓனரா? அதிகாரிகள் தாயா. நான் இல்லைன்றேன். நான் இருக்கின்றேன். நீங்க எந்த விதத்துல இல்லைன்னு சொல்றீங்க? நான் இங்க சொல்லி இப்ப கை தட்டிட்டாங்கன்னா சொல்லுங்க நீங்க. அவன் நம்மளுது 60 ரூபா கொடுத்து தட்ட சொன்னேன். இப்ப சொல்லுங்க நீங்க. 12 மணிக்கு தட்டனா அவன் அசந்தியான். சிலிண்டரு
கிடைக்காத காரணம் அதிகாரிகளா சிலிண்டர் கம்பெனி ஓனர்களா அப்படி என்றால் அது கிடையாது. நான் சொல்றதே உண்மை. சொல்லுங்க. சிலிண்டர் கிடைக்காத காரணம் சிலிண்டரே சிலிண்டரே சிலிண்டரே. என்னய்யா என்ன புதுவிதமான பதிலா இருக்கோ? எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்க. நான் வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? மாரியம்மே அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா இந்த மாரியம்மனுக்கு ஏன் மாரியம்மன் பேர் வச்சாங்க? மாரியம்மனாகப்பட்டவள் உருவான வரலாறு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வரலாறு வாய்ப்பாடெல்லாம் கேட்கல. ஏன் எங்க ஆத்தா உருவாங்கனா? மாரியம்மன் ஏன் உருவானா? அதைத்தானே சொல்ல வர்றேன். சரி சொல்லுங்க. அஜித் உனக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் அடிச்சு விடு, நான் அப்படியே தேத்திக்கிறேன். அப்படியே அது வேற இருக்கு. ஆளுக்கு 200. ரேணுகா தேவியாகப்பட்டவள் பதிவிரத தன்மை கொண்டவள். ரேணுகா தேவி துவரங்குறிச்சி வள்ளி ஓடுறவன் போல இல்லங்க, ஜமதக்கனி முனிவருடைய மனைவி ரேணுகா தேவி. என்னது? ஜமதக்கனி முனிவர். அடிச்சு விடு அடிச்சு விடு. அவருடைய மனைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகா தேவியாகப்பட்டவள். ஏத்தா இவர் சொன்ன பேரு புரியுதாத்தா? ரேணுகா தேவி. சமுக்காலம் சமுத்திரமா? என்ன பதில் சொல்லுவனையா. சமுத்திரமாகப்பட்டது எப்படி வந்துச்சு? ஜன்ம மகரிஷியாகப்பட்டவர் கடல் நீரை புல்லா என்ன பண்ணிடுறாரு? குடிச்சிடற. கடல் நீரை குடிக்கல, ஆற்றில் இருந்து வரக்கூடிய நீரை குடிச்சிடுறாரு. அப்ப கிழமை எம்மை போன்ற முனிவர் பொருள் என்ன பண்ற? தவம் பண்ற. தன் குடும்பம் நல்லா இருக்கணும், போய் அற்புதமான முறையில் கங்கையில நீராடணும் என்று தவம் இருக்கிறான். அப்ப கங்கை என்ன பண்றா? அதிகப்படியான நீராகப்பட்டதை வெளியிடுகிறார். வெளியிட்ட உடனே என்ன ஆகுது? இங்க ஜன்ம மகரிஷியாகப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவம் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தவத்தாகப்பட்டது என்ன கலைச்சிருது? அந்த நீராகப்பட்டது கங்கை நீர் ஆகப்பட்டது கலைச்சிருது. கங்கை நீராகப்பட்டது தவத்தை கலைச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தவத்தல்ல இந்த நீராகப்பட்டது கலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அனைத்து நீர்களையுமே உறிஞ்சு குடிச்சிட்டார். யாரு? சன்ம மகரிஷியாகப்பட்டவர். அப்போ இந்த குடும்ப நலன் வேண்டி தவம் புரிந்தவர் என்ன செய்கிறார்? அவர்கிட்ட போய் வேண்டார். ஐயா, என்னுடைய நலன் வேண்டி என்ன பண்றேன்? என்னுடைய நலன் வேண்டி என்ன பண்றேன்? தவம் புரிகிறேன். ஆனா இருக்கக்கூடிய நீரை புல்லா நீங்க குடிச்சிட்டீங்களே, கொஞ்சம் வெளியிட்டீங்கன்னா என்னாகும்? என்னுடைய குடும்ப நலனுக்காக அந்த நீர்ல நான் நீராடி விட்டு செல்வேன் அப்படின்னு. அப்ப இந்த ஜன்ம மகரிஷியாகப்பட்டவர் என்ன பண்றாரு? சிறுநீராக வெளியிடுகிறார். ஏன்னா கடலுக்கு பேர் என்ன? சமுத்திரம் என்று சொல்லுவார்கள். சன்ம மகரிஷியாகப்பட்டவர் சிறுநீராக இருந்ததுனாலதான் முத்திரம் என்பது சமுத்திரமாகப்பட்டு உருவாகினது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு மறுபெயர் சமுத்திரம். கடல் தண்ணி உப்பு கரிக்க காரணம் என்ன? சிறுநீருடைய தன்மை எப்படிங்க இருக்கும்? உப்பு கரிக்கும். அப்ப அந்த சன்ம மகரிஷியாகப்பட்டவர் சிறுநீராக அந்த மூத்திரத்தை இருந்ததுனாலதான் கடல் நீராகப்பட்டது உப்பு கக்கிதியா. நீங்க சமுத்திரம் சொன்னீங்க, அதுக்கு சொல்றேன். நான் என்ன கேட்டேன்? மாரியம்மனுக்கு ஏன் மாரியம்மன் பேர் தானே கேட்டேன். சொல்லுவேனியா நானு? எப்ப கார்ல போகும்போதா சொல்லுவேன்ல. ஏன்னா இதை சொல்லக்கூடியவர் அதை சொல்ல மாட்டானா? சொல்லுங்க. சொல்லுவேனா? ஆவணி இல்லையா மிரட்டுற நீ? என்ன? ஏன்னா நீ கேட்டா நான் சொல்லணுமா? சொல்லிச்சாகணும். இடம் எங்கடா வந்தது? நீங்க நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு. இடம் உங்க இடம். ஆமா, வந்திருக்கிறது நானு. அப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில நான் சொல்லணும். சொல்லிச்சாகணும். உண்மைதான். அப்ப என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன்ல. என்ன 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 வேணாலும் கேளுங்க. என்ன வேணாலும். நான் 8 அடி வாஞ்சேன். என் மாணவ செல்வங்கள் 16 அடி பாய் வாங்க. ஆனா எதுக்கு பாயிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. கேளுங்க, என்னனாலும் கேளுங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாட்டி சுட்டு போடுங்க. என்ன வேணாலும். துப்பாக்கிட்ட சுடவா? கங்கை கொண்டு வந்து சுட வச்சு. அனைத்து ஆலயங்களிலும் அபிஷேகமாகப்பட்டது நடக்கும் ஐயா. அபிஷேகம் ஐயா. அபிஷேகம் அபிஷேகம் நடக்கும். ஆனா ஒரே ஒரு அம்மன் ஆலயத்துல மட்டும் அபிஷேகம் நடக்காது. சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில நான் சொல்றேன். ஒரு வாரத்துல பட்டனை அடிச்சு விட, நமக்கு நேரம் ஆச்சு, கிளம்புவோம். அபிஷேகம் என்பது ஆலயங்களிலே அனுதினம் நடக்கக்கூடியது. ஆமா. என்னடா அவர் என்னடா கேட்டாரு? அபிஷேகம் எல்லா ஆலயத்திலும் நடக்கும், ஒரு ஆலயத்தில் நடக்கல. அது என்ன ஆலயம்னா அங்கிட்டு இங்கிட்டு இந்த ஆலயம் அந்த ஆலயம்னு முடிச்சு விடு. பெரிய பற்றி மன்றம் பாப்பையா, சாலம் பாப்பையா பேரே, என்ன நடந்துச்சு அதை சொல்லிட்டு வா. குறும்பி தெரிச்சு போ.
என்னையா புதுசா ஒரு சத்தம் கேக்குதியா? அவ ஐயாவுக்கு நீர்மலை எடுத்து வரேன். என்னையா பதனின்னு சத்தம்? போதும்பா, 20 ரூபா யார் தரேன். யாது? இப்ப 20 ரூபா சம்பளத்துக்கு வந்திருக்கேன். போங்க பப்புளு, அந்த முச்சேந்தில உடைச்சிட்டு வாங்க. 20 ரூபாய்க்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். நாசமா போக. இதே போல பாத்தீங்கன்னா அன்னதினமும் ஏன்னா இப்ப வந்தான் பாத்தீங்களா பையன்? ஆமாங்க. எப்படி வந்தா? ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வந்தா. வந்தேன். அதே போல பச்சை மண்ணெடுத்து முத என்ன கேட்ட, நீ லூசா? மாரியம்மன் கட்டது எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்க? அபிஷேகம். அதை அபிஷேகம். சொல்லு. நாளைக்கு ஊருக்காரன் என்ன நினைப்பாங்க? ஒண்ணும் தெரியாதவங்கள கூட்டு வந்துட்டான்னு சொல்லிடக்கூடாது. சொல்லி நான் வந்து அப்ப ஏற்கனவே நீங்க சொல்றீங்களா? சொல்லியா நான் நிறுத்திக்கிறேன். சொல்லியா நான் சொல்லவே இல்ல. சொல்லுங்க. சும்மா கிடையாது. சொல்லியா நீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடியே 8500 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சிருக்கேன். என்ன புக்கு? 8 வருஷம் சமையல் குறிப்பு. ரசம் வைப்பது எப்படி? ரசம் வைக்கிறது. நான் கேட்ட கேள்வி என்னையா? என்னது? அபிஷேகமே இல்லாத ஆலயம் என்னன்னு கேட்டேன். அபிஷேகம் இல்லாத ஆலயம் என்ன ஆலயம்? ஆமா. ஏன்னா மாரியம்மன், மடப்புறம் காளியம்மன், தாயமங்கலம் முத்துமாரி, ஆமா இருக்காகல்ல. சந்தன மாரியம்மா, இருக்காகய்யா. அதே போல இந்த காரமோட மக்களை எல்லாம் காத்தாரலக்கூடிய முத்துமாரியம்மா. முத்துமாரியம்மா, ஆமா. 18ஆம் படி கருப்பசாமி அழகர் மலையில இருக்கான் இல்லையா? தம்பி, நீங்க என்ன கண்ட்ரேட்டா? மினி பஸ் ஓட்டுறீங்களா? எல்லா ஸ்டாப்பில் நின்று போக. அவர் என்னடா கேட்டாரு? ஒரு ஆலயத்துல மட்டும் அபிஷேகம் நடக்காத ஊரு என்ன ஊரு? அதை மட்டும் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். பாண்டி, ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் ஆமையா நடக்கும்ல. நடக்கும். ஆமா. ஆனால் ஆலயத்திலேயே அபிஷேகமே நடக்காத ஒரு ஆலயம். ஆமா அதத்தானியா கேள்வியா அது கேட்டேன். என்ன ஆலயம் என்னையா இது கொடுமையா இருக்கு? அப்படிங்கறது தானே கேக்குறியா? ஆமா அதத்தாயா கேட்டேன். அதத்தாயா கேட்டேன். இப்ப சொல்றேன். சொல்லுங்க. அபிஷேகங்களே நடக்காத ஆலயம் ஆமா. ஆந்திரா மாநிலத்திலேயே. உண்மையத்தான் சொல்றியா? எனக்கு படபடன்னு இருக்கதா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. சொந்தமா சுய அறிவுல பேசிக்கிட்டு இருக்கேன். ஆந்திராவிலேயே. சரி. ஆந்திராவிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள சரி கருப்பாயூரன் என்ற ஊரிலே. ஆந்திராவில் கருப்பா அவன் ஆந்திராவில் காராம்படைன்னு கூட சொல்லுவேன். நம்பு இல்லைன்னா சம்பளம் ஓன் தலையில் விழுந்துடுறேன். அதானே அங்கே என்னப்போ கருப்பாயூரணி பக்கத்தில் பாண்டி கோயில் இருக்கணுமே. அந்த பாண்டி கோயில் அருகாமையிலேயே இருக்கக்கூடியது ஏன் ரிங் ரோடு. சரி. ரிங் ரோட்ல இருந்து 13 ரூபா சார்ஜ் மேலூர். ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில். சரியா. அந்த 13 ரூபா சார்ஜ் மேலூர்ல இருந்து 27 ரூபா டிக்கெட் எடுத்தோம்னா கர்நாடகா வந்துடும். எங்க? மேலூர்ல இருந்து. ஆமா. சரி. கர்நாடகா வந்தது அங்க ஒரு கல்லு குமி ஒண்ணு கிடக்கும். என்னையா கிடக்கும்? சல்லிக்கல்லு கொட்டியிருப்பாங்க. சல்லிக்கல்லு கொட்டியிருப்பாங்க. பார்த்துட்டு வந்தவன், எனக்கு தெரியாதா? சரி எது கொட்டியிருக்காங்க? சல்லிக்கல்லு ஆலயத்திலே ஒரு சைடு ஒரு பக்கமாக காம்பவுண்டு சுவர் எழுப்புவதற்காக. அந்த ஆலயத்துல சல்லிக்கல்லே காம்பவுண்ட் சுவர் எழுப்புவாங்க. சின்ன பையன் சொல்றேன், பேசாம இரு அஜித். நீ சொல்லுங்க. அந்த ஆலயத்திலே கொட்டி இருக்காரு. சரி. அந்த ஆலயம் பேரு? ஆலயத்துக்கு பேரு என்னவென்றால், அந்த ஆலயமே இப்பதாயே கட்டுறாங்க. அதை போய் இப்ப போய் கேட்கிறாரு. ஐயா ஆலயம் ஆலயமே இப்பதான் கட்டுறாங்களா? அதை போய் என்கிட்ட கேட்கிற? அதே உண்மை. அவன் விளையாட்டு வாக்கில் பேசி விட்டேன். ஆமா. இருந்தாலும் நீங்க கேட்டதை நான் சொல்லணும் இல்லையா? என்ன கேட்டேன் நான்? மாரியம்மன் ஆகப்பட்டது எப்படி உருவாச்சு? பெண்களுக்கெல்லாம் தெரியணும். ரத்தன சுருக்கமாக சொல்லுகிறேன். ரத்தனம் வேணாம், அவன் நமக்கு ஆகாது. பங்காளி இல்லைங்க, சுருக்கமாக. அப்போ அந்த ரேணுகா தேவியாகப்பட்டவள் மாயை என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான ஒரு ஆடவரை பார்க்க அந்த மண்பானையாகப்பட்டது என்ன செய்கிறது? உடைந்து விடுகிறது. அப்போ உடைந்து விட்ட பொழுது என்ன ஆகுது? கணவனிடத்தில் போய் கூறுகிறார், எப்பயும் நீங்க வந்து தண்ணியோட வரவு இல்லாம எனக்கு வெறுங்கையோட வர காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அழகான ஒரு ஆடவர், மாயை ஒன்று கண்டேன், மாயை ஒன்று கண்டவுடன் அந்த மண்பானையாகப்பட்டது உடைந்து விட்டது அப்படின்னு சொல்ல. அப்போ கணவனாகப்பட்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? பதிவிரத தன்மை இழந்து விட்டாய், எமக்கு நீ தீங்கு இழைத்து விட்டாய் அப்படின்னு சொல்ல. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது? 4 மகன்களை கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே, மகனே உன் தாயாகப்பட்டவள் கற்பத்தன்மை இழந்து விட்டாள் அப்படின்னு சொல்ல.
அப்ப என்ன பண்ணணும்? கற்புத்தன்மை இழந்து விட்டா அவர்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த நால்வரும் கேட்க, அவளுடைய சிரமாகப்பட்டதை வெட்டணும், தலையை வெட்டணும். பெத்தவ தலையை யாருனாவது வெட்டுவானா? வெட்ட மாட்டா. பெத்தவக தலைய என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வெட்ட மாட்டாங்க. அப்பதே பரசுராமனாகப்பட்டவன் வருகிறான் கோடாலியோட. அப்ப சொல்றார் யாரு? ஜமதக்கனி முனிவராகப்பட்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என்னய்யா பதில் தெரிஞ்சிருச்சா? என்ன எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்காரு ஐயா? அவனுக்கு 3 மணிக்கு மேல நரம்பு. அப்ப அந்த ஜமதக்கனி முனிவராகப்பட்டவர் பரசுராமனை அழைத்து சொல்கிறார், உன் தாயின் சிரமாகப்பட்டதை கொய்தாக வேண்டும். அப்படி கொய்தாக வேண்டும் என்று ஒரு கட்டளை விடுக்க, இவனை கையில் கோடாலியை வைத்துக் கொண்டு ஓடுகிறான். எதற்காக? தன் தாயாகப்பட்டவளின் சிரசாகப்பட்டதை வெட்டுறது. சிரசுனா என்ன? தலை. அப்படி தலையை வெட்ட ஓட எதுக்கு ஓடுகிறார்? தன் மகனாகப்பட்டவன் தன்னை வெட்டினால் பிரமகஸ்தி தோஷம் போய் வந்து விடுமோ? பிரமகஸ்தி தோஷம் இருக்கிறதுலே பெரிய தோஷம். தன் பிள்ளைக்கு பாதிச்சிடக்கூடாது, நான் செத்தான் செத்துட்டு போறேன், ஆனா அந்த தோஷமாகப்பட்டது என்னுடைய பிள்ளையை பாதிக்க கூடாது என்று சொல்லி ஓட. அப்படி ஓடி வருகிற பொழுது அந்த ஒரு ஏகாளி பெண்ணை பார்க்கிறார். அவள் இடத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கூற, அவளோ அவளுக்கு அடைக்கலம் கொடுக்க என்ன பண்ணுகிறார்? தலையை வெட்ட போகின்ற பொழுது ஏகாளி பெண்ணாகப்பட்டவள் குறுக்க வந்து விடுகிறார். குறுக்க வந்தவுடனே என்னாகுது? 2 தலைகளையும் வெட்டி விடுகிறார். 2 தலையும் வெட்டி விட்டு போய் சொல்றான் யாருக்கிட்ட? ஜமதக்கனி முனிவர். அப்பா, நீங்க சொன்ன கட்டளையை நான் நிறைவேற்றிட்டேன். தாயினுடைய சிரமாகப்பட்டதை வெட்டணும்னு சொன்னீங்க, வெட்டிட்டேன். அதில் மட்டுமல்லாமல் என் தாயாகப்பட்டவளுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ஏகாளி பெண்ணின் தலையையும் வெட்டி விட்டேன் அப்படின்ட்டு. சரியா, உனக்கு என்ன வர வேணும் கேளு, நான் தரேன்னு சொல்லி யாரு கேட்கிறாரு? அந்த ஜமதக்கனி முனிவராகப்பட்டவர் கேட்கிறார். அப்படி கேட்டவனே என்ன ஆகுது? என்னதான் இருந்தால் தாயினுடைய பாசம் யாரை தாங்க விடும்? இவனே கேட்கிறேன், எனக்கு எங்க அம்மா மறுபடியும் வேணும் அப்படின்ட்டு. அப்போ கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து இந்த நீராகப்பட்டதை கொண்டு போய் தொழிற்சேனா என்னாகும்? அந்த சிரமாகப்பட்டது உடலோடு ஒட்டிடும். இவன் வேகமா வர்றா. வேகமா வந்து என்ன பண்ணிக்கிறான்? அந்த நீராகப்பட்டதா அவசரத்துல தொளிச்சிடறான். தொளிச்சதுனால என்ன ஆகுது? மாத்தி மாத்தி தொளிக்க. அப்ப ஏகாலித்த பெண்ணுடைய தலையும் ரேணுகாதேவி உடம்பும் ஒட்டி விடுகிறது. அதே போல ரேணுகாதேவி என்று சொல்லக்கூடியவள் தலையும் அந்த ஏகாளி பெண்ணுடைய உடம்பாகப்பட்டதும் ஒட்டி விடுகிறது. அப்படி அந்த மண்டையாகப்பட்டது மண்டையில் கிடந்ததனால் மண்டையம்மனும் காலப்போக்கில் மண்டையம் என்ற வார்த்தை மந்தையம்மனாக மாறியது. 2ம் மாறி மாறி ஒட்டிய காரணத்தினால் மாரியம்மன் என்ற ஒரு பெயர் உருவாச்சு. இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரசுராமன் கதையில் நடந்த ஒரு சம்பவம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலுங்க. பாமர மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பேச சொன்னா நீ என்னையா அது ரேஷன் கடைக்கு ஆள் எடுத்தது மாதிரி இரியா? மாரியம்மன் உருவாக காரணம் மாறி மாறி தலையை ஒட்டப்பட்டதனால் மாரியம்மன் என்று உருவானால்னா முடிஞ்சு. ஆமா, பரசுராமன் போனேன் இவன் கிட்ட விழுந்து அருவாளை சாணம் உடிச்சாக்கி தலகால புரியாம என்னங்க ஆகும்? புரியாது இல்லையா? தேவையில்லாது ஒரே வார்த்தையில சொன்னா முடிஞ்சுங்க. பூரா அறிவு சார்ந்தவங்க. உங்களுக்கு புரியாதப்பா? அறிவு சார்ந்தவர்களாக இருக்கின்ற தலைய மாறி மாறி ஒட்ட வைத்ததனால அவளுக்கு பேர் மாரியம்மா. மாரியம்மன். மாரியம்மா யாரு? எங்க இத நீ நினைச்சு பார்க்கல? இத நீ மாரியம்மனாகப்பட்டவள் யாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகாதேவியாகப்பட்டவள் தாங்க மாரியம்மனாக. ரேணுகாதேவி யாரு? பரசுராமனுக்கு தாயாகப்பட்டவள். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. பார்வதனுடைய அவதாரம் தான் இந்த சாமியல்புரம். ஆமா, சிவனுடைய மனைவி பார்வதி. பார்வதனுடைய உருவந்தான் இந்த மாரியம்மா, காளியம்மா, மந்தையம்மா, அத்தனை தெய்வமும் அவளுடைய அவதாரம். பரசுராம முண்டாட்டி பொன்னிச்சாமி முண்டாட்டிலாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காது அஜித். இன்னொன்னு கேட்டனே, விநாயகருடைய தந்தத்தை உடைத்தவர் யார்? உலகத்திலேயே பிள்ளையாருக்கு சாமி அணங்கி நான் இலை பிள்ளையார் அந்த காலத்துல ஆடினார். விநாயக பெருமானுக்கு தந்தம் எப்படி உடைஞ்சது? மகாபாரதத்தை யாருக்கு எழுதியது? பேனா. யார் எழுதியது? கம்பர். கம்பராகப்பட்டவர் எழுதினாங்க. எதை எழுதினாங்க? அதே எழுதிட்டால. நீ உண்மையில லூசா? எங்க மகாபாரதத்தை எழுதுனது யாருன்னு கேட்ட கம்பர்ன்ட்டே. யார் எழுதுனா என்ன? அப்ப என்ன நக்கல் எழுதுவன்றியா? மகாபாரதத்தை எழுதினது யாரையா சொல்லியா வாயா? பொலந்து ஓச்சு. மகாபாரதத்தை ஆரம்ப கால என்னடா நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் இடையமலையில் போய் உங்களுக்கு டீயும் போண்டா அப்பம் வாங்கிட்டு கட்டிட்டு வரேன். ஏன்னா
இப்போதைக்கு 2 பேரும் முடிய மாட்டீங்க. இப்போத்தே மகாபாரதம் ஆரம்பிச்சிருக்கேன். ஏலே என்னன்னு சொல்றா? ஏன்டா மகாபாரதம் எழுதுன யாரு? ஆம்பளையாளு. ஆம்பளையாள் தான் எழுதுனியா? அவன் பேர் என்னையா? முனியசாமி, கந்தசாமி, பொன்னுச்சாமி. அவங்க எழுதல. சரி, அப்புறம் யார் எழுதுனது? மாயாண்டி, முத்துப்பாண்டி, செல்லப்பாண்டி, அவங்களும் எழுதல. சரி, மகாபாரதத்தை எழுதுனது. ஆமையா. ஏன்னா எழுதுனது ஒரு பேனா. சரி, ஏன்னா பேனா இல்லாம எழுத முடியாது இல்லையா? அந்த பேனாவை பயன்படுத்தியவர் யார் என்று கேட்டால் அதைத்தாயா கேட்கிறேன். அவர்தான் அந்த மகாபாரதத்தை எழுதியவர். தம்பி ஒன்று செய்யுங்க, 2 பேரும் போய் ஒரு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சிருங்கப்பா. இல்லை எழுதுனது யாருன்னு தானே கேட்டாரு. இவ்வளவு விளக்கம் பின்றாங்களே. மகாபாரத்தை எழுதினவர் மேருவி என்று சொல்லக்கூடியவர். மேருவி என்று சொல்லக்கூடியவருங்க. என்ன ஒன்று அடிச்சு விடுறேன் எங்க அவர் எழுதுகிற பொழுது என்னாகும்? அந்த அச்சாணியாகப்பட்டது உடைந்து விடும். யாரு சொல்ல? யார் எழுதினது? விநாயக பெருமான் சொல்ல வால்மீகி எழுதியது. வால்மீகி எழுதியதுங்க. எது? மகாபாரதமாகப்பட்டது. அப்படி அந்த அச்சாகப்பட்டது உடைந்து விட்ட காரணத்தினால்தான் விநாயக பெருமான் என்ன செய்வார்? அச்சா ஒடியல, எழுத்தாணி உடைந்ததனால் தொடர்ந்து எழுத வேண்டும் என்பதற்காக விநாயக பெருமானுடைய தந்தத்தை உடைத்து எழுதினார். இதே உண்மை. கை தட்டலாம். பரவாயில்லையே, மாத்தி பேசுறா. தொட்டு பேசக்கூடிய வல்லமையா, அழகா பேசுறீங்க. உங்க படித்த படிப்பும் உங்க கலையும் மென்மேலும் வளர அப்படியாகட்டும். போட்டிருக்க வேஷம் சாமியார் வேஷம் வாழ்த்தாட்டாலும் எம்கேஆர் வணங்குறேன். அப்படியாகட்டும். நன்றி. உண்மையிலே எத்தனை பேர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை பெற்ற தாய் தகப்பனுக்கு சமம் என்பதை அறிவு சார்ந்த ஒரு நல்ல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து இரவு நேரத்திலே நாடக கலையிலையும் நாடக வேடமிட்டு பேர் வாங்குற என்றான். இப்படி ஒரு தம்பியை நான் நின்றுதான் பார்க்கிறேன். நன்றி. ஏன்னா அருமை சகோதரர் எம்கேஆர் அண்ணன் நினைச்சிருந்தா என்ன பண்ணி இருக்கலாம்? புடுங்கி இருக்கலாம். இந்த இடத்துல நாங்க வளர்ந்திருக்க முடியாது. ஏன் நீ என்ன முளப்பாரியா? எங்க இந்த இடத்துக்கு வந்து நாங்க நிக்க முடியாது. அண்ணனாகப்பட்டவர்கள் நீங்க உடைச்சு வச்சிருவேன். ஏன்னா வரக்கூடிய நாடக கலைஞர்களை வளர்த்து விடக்கூடிய தன்மை படைத்தவர் அருமை சகோதரர். அது மட்டுமல்லாமல் நாங்க எவ்வளவுதான் மாத்தி பேசினாலும் சரியான வழியில் கூட்டி செல்லக்கூடியவர். ஏன்னா எத்தனையோ நடிகர்களும் பார்த்தது உண்டு. ஏன்னா மதுரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாடகம் ஆடுனா மண்டக்கணம் வந்துடும். உண்மையிலேயே சொல்றேன், மண்டக்கணம் இல்லாமல் பெருந்தன்மையோடு செயல்படக்கூடிய சகோதரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். எனக்கு வாய்ப்பினை வழங்கி அருமை அண்ணன் அவர்களின் பொற்பாதம் தொட்டு இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? நல்லா பேசுனீங்க. நீங்க யாரு? இது தெரியாம பேசியிருந்தியா? ஆமா, இடத்துக்கு நான் புதுசு இல்லையா. நீங்க யாருன்றது எனக்கு தெரிய வேணாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன யாருன்னு கேள்வி, அப்ப தெரியும் சம்பளம் கொடுக்கும் போது. இல்லைங்க, இப்ப யாருன்னு கேட்டேன். சொல்லுங்க. அதெல்லாம் வரதான் சொல்லுவார். சின்ன சின்ன விஷயம். ஐயா என்னய்யா? தம்பி கார்ல வர்றேன்னு நினைக்கிறீங்களா? இங்கேயே பிரயத்திங்க நினைக்கிறீங்களா? தம்பி சொட்டே ஒடிச்சே வருவேன். ரொம்ப அகராதி மயிரா பேசக்கூடாது. அவர் எவ்வளவு ஒரு ஆளு? ப்ரொபோசனா? யாரு புருஷன்? ப்ரொபோசர் போனே சரி புருஷனா? டக்குன்னு சொல்லுங்க. அதை யாருன்னு என்ன கேட்டீங்க? யார்யா நீங்க? அதான வந்து டைலாக் வரல. யார் அப்படின்னா அண்ணன் தம்பி 7 பேருங்க. அண்ணன் தம்பி 7 பேர். சரி, நீங்க யார்யா? நானும் எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு புள்ள. ஆத்தாவுக்கு அப்பனுக்கு பெத்தாதே புள்ள. நான் தான் மூத்தவன். சரி. எனக்கு நேர இளையவன். சரி மச்சான். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு போனானையா? என்ன சொல்றேன் புரிஞ்சு பாக்குறியா? உனக்கு நேர இளையவன் நான் உனக்கு என்ன வேணும்? மச்சனே. 2 பேரும் ஒரே உம்பளை. அண்ணன் தம்பிதான். அண்ணன் தம்பிதான். அண்ணன் தம்பிதான். அண்ணன் தம்பிதான். நான் வந்து எங்க அத்தை மகளை கட்டுனேன். சரி. இடையில இவே லைன் அடிச்சிட்டேன். அத அப்ப நீ ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம் ஐயா. ஏன் நீ சரியா இருந்தா ஏன் ஐயா? அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். சரி. அதெல்லாம் வந்து எங்க குடும்ப சண்டையை பல மறுபடியும் கிளப்பி. சரி, இவர் 2வது உள்ளது. இவ யாரியா? இதேங்க நம்ம காங்கிரட்டுக்கு தண்ணி ஊத்துற ட்ரம். இவன் தாங்க இளையவன். இளையவன் கடைக்குட்டி. கடைக்குட்டி. என்ன இவன் பேரு குட்டே. அழகான பேரு. ஆமாங்க. உண்மையிலேயே ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடிதான் தம்பியை நான்
மூலம் பார்த்தேன். அது மட்டுமல்லாமல் தம்பிக்கு நடனம் சொல்லி அழகு பார்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு நடனம் சொல்லி அழகு பார்த்தவர். ஏன்னா யாரும் நடனமாகப்பட்டதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அழகான முறையில் நடனம் சொல்லி கொடுத்து குறைகளை எல்லாம் மாற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இருந்தாலும் தம்பி, உங்க தம்பி கடைசி போய் தம்பிதான் உள்ள ஏதோ சத்தம் கேட்டு செய்யா, வாயா நீ வந்து சொல்லியா. பொம்பளை ஆளு பொம்பளை ஆளுதாயா, உனக்கு என்னையா வேணும்? மதினி வேணும். என்னையா மதுனியா? அவன் பாலுடி மறக்கல. ஓ சரியாதானே சொல்றாரு. அதே பிள்ளை அப்ப மிரண்ட உங்க மனைவி, ஏன்னா உங்க தம்பி, உங்களுடைய மனைவி அவனுக்கு என்ன வேணும்? மதினி தானே வேணும். இல்ல பெரியம்மா வேணும். இது என்னையா புதுமுறையா இருக்கு? ஏய் அதுதானே உலகத்துக்கு தெரியும். அப்புறம் ஏயா ஓடுக்கு நீயா வாயில கற? சரியா உள்ள ஏதோ ஒரு சத்தம். என்னையா தம்பி உங்க உடம்புக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. ஓடி ஓடி அந்த பிஸ்கட்டை சாப்பிடுவேன். ஓடு. ஏய் இது என்ன முறைகட்ட குடும்பமா இருக்குமோ? மாமப்புல இருக்கியா? அண்ணன்றியா இப்ப மாப்பிள்ள? என் தங்கச்சி வள்ளி இருக்கு. அவளை நான் சந்திக்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்க ஆள் வர சொல்லி நான் செய்கிறேன். வர சொல்லுங்க. போங்க சாமி. கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே அண்ணா கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே கூட்டுக்கிளி போல வாழ்ந்தமடா ஒரு நாளும் பிரியாத எந்த தம்பி பாண்டியனே இன்று விருந்தோமடா ரெண்டு பேரும் காடை வேட்டைக்கு தம்பி காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை கோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி பச்சி வேட்டைக்கு தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் பக்குவமா செல்வோமடா ரெண்டு பேரும் ஒரு நாளும் வராத நித்திரையே தம்பி எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையும் இன்று வருகுதே என்ன செய்வேன் சோகத்துல கூட மூஞ்சி இருக்கிற அழகா கண்ணே காட்டுக்குள்ளையா காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே காட்டுக்குள்ளே காதல் கிளியக் கண்டே, வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சே, பொழுதிருக்க பறந்திருச்சு, போன திசை மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சே, நீ போன தடம் பார்த்துதானே நிலத்தீனி மறைந்த மானே, முகம் பார்க்க துணித்தேனே நானே, முந்தானே உனக்காகத்தானே, புலிக்கூட்டம் வேட்டையாட, பொன்னான என் சுகம் பாட, பூவாக நான் இங்கு வாட, புலிக்கூட்டம் நான் கையில் போட, மகராசின் பேச்சு மலையேறி போச்சு, ஆனாலும் என் நெஞ்சு அலைபாயுது. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பொழுதிருக்க பறந்திருச்சு, போன திசை மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளியக் கண்டே, வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து
நாரதர் வந்திருக்காரு, அவர் நல்லா தானே பேசுறாரு. உங்களுக்கு கொடுத்தாரா? நிறைய கொடுத்தாரு. நான் கிட்ட கொடுப்பாரா? அதிகமா கொடுப்பார். எனக்கு நிறைய வேணும். கண்டிப்பா தருவார். அழைத்துவார். என்ன மூஞ்சி இது? வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, வலிக்கு விழலாமா. காத்தோடு காத்தாக பறந்தாச்சா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா. வேண்டாமா சுவாமி வேண்டாமா, என்ன போல பெண்ணுனக்கு வேணாமா. அச்சம் மடம். ஐயா இதாங்க எங்க ஆளு. உங்காலு. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. அடடடடா. தேவலோகத்துல கூட இப்பேற்பட்ட பெண்ணை பார்த்தது இல்லையா? என்ன ஒரு அழகு, அற்புதமான அழகு. எப்படி பார்க்கும்போது வர்ணிக்க வேண்டும் எப்படி என்று இருக்கு? பார்த்தால், உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு. நீ தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் முகமொன்று